அதான், அதாவது நான் ஏற்கனவே எல்லா கூட்டங்கள்லையும் எல்லா ஊடக நண்பர்கள்ட்டையும் சொல்லிட்டேன். இது சம்பந்தமான முடிவை ஜனவரி மாதம் எங்களது மாநில பொதுக்குழு கூடவிருக்கிறது. தேசிய நிர்வாகிகளுடைய முன்னிலையில் நாங்கள் இந்த முடிவை என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறோம் என்பதை பற்றிய முடிவை ஜனவரி மாதம் எடுப்போம். அதற்கு ஏற்றார் போல தேர்தலில் கண்டிப்பாக எஸ்டிபிஐ ஒரு பங்கேற்கும். எங்களது நிலைப்பாடு இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிகோலுகிற ஒன்றாக இருக்கும். ஆனால் அந்த முடிவை மாநில பொதுக்குழு தான் வழக்கமாக எங்களது சட்டத்திட்டன்படி எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தினால் ஜனவரி மாதம் எங்களுடைய தேசிய தலைவருடைய முன்னிலையில் மிகச்சிறப்பான இந்த முடிவை நாங்கள் எடுப்போம். எஸ்டிபிஐ கட்சியினுடைய கணக்கை துவங்குவோம். இல்லை அது எங்களுடைய இலக்கு. அதான் பலம் என்பது 221 தொகுதியில் ஒரு 17 ஆண்டுகளான ஒரு கட்சி 221 தொகுதிகளில் நிர்வாகிகளையும் கட்சி கட்டமைப்பையும் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். 64 மாவட்டங்களை கொண்டு இயங்குகிறோம். எனவே தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் தேர்தல் அடிப்படையில் எஸ்டிபிஐக்கு இப்பொழுது ஒரு பலம் வந்திருக்கிறது. ஏறத்தாழ 8 தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தேர்தலில் மாநில தலைமை என்ன முடிவை எடுத்தாலும் அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான மொத்த கட்சி கட்டமைப்பை கடைசி கிளை வரை உற்சாகத்தோடு திரட்டி வைத்திருக்கிறோம். எங்கள் மாமா வருஷ பரப்பில் கேட்குறாரு. நல்ல விஷயம், அது நல்ல முடிவுகளை எடுப்போம். ஆனால் இது எல்லாமே அது ஒரு மேம்போக்காக ஒரு ஊகமாக சொல்லுவது என்பது ஊடக நண்பர்களில் சொல்வது என்பது சரியானதாக இருக்காது. தெளிவான நிலைப்பாட்டை எடுத்த உடனே முதல்ல நெல்லையினுடைய ஊடக நண்பர்களுக்கு தான் அறிவிப்போம். அதாவது எங்களுக்கு எஸ்டிபிஐ சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே செல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஆட்சியில் பங்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே அது சம்பந்தமான நிலைப்பாடுகள்லாம் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு எங்களுடைய முழு கவனமும் நீங்கள் எவ்வாறு எஸ்டிபிஐ என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்று ஆர்வமாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரி எஸ்டிபிஐ சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய கட்டமைப்பை வலுப்படுத்தும். அதை நோக்கி தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். என்னவாக இருந்தாலும் நன்றாகவே நல்ல விஷயமாகவே நடக்கும். வருஷப்பிறப்பு அன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனை என்னவோ அதன் அடிப்படையில் இறைவன் அதற்கான வாய்ப்புகளை தருவோம்.